வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமுக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டுடைய பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் எதெல்லாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படின்னா என்ன? இங்கே பல்வேறு விதமான உயிரினங்கள் இருக்கும். அதே மாதிரி பாரம்பரிய ரீதியிலையும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இது இருக்கும். இப்போ எதனால் ஒரு பகுதிக்கு பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பகுதியை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் கொடுக்குறாங்க. யார் இந்த பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படிங்கிற அறிவிப்பை வழங்குவாங்க அப்படின்னா, தமிழக அரசுடைய சுற்றுச்சூழல், பருவநிலை மற்றும் வனத்துறை தான் இதை வழங்குறாங்க. ஒரு பகுதியை பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படிங்கிற அங்கீகாரம் வழங்குகிற அமைப்பு எது அப்படின்னா, தமிழ்நாடு அரசுடைய சுற்றுச்சூழல், பருவநிலை மற்றும் வனத்துறை தான் வழங்குறாங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, பயோடைவர்சிட்டி ஆக்ட், உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 கொண்டு வந்திருந்தாங்கல்ல, அதோடைய பிரிவு 37(1) கீழே இந்த பகுதிகள் பாதுகாக்கப்படும். நம்ம தமிழ்நாட்டுடைய முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் எது அப்படின்னா, அது அரிட்டாப்பட்டி. இந்த அரிட்டாப்பட்டி அப்படிங்கிறது மதுரை மாவட்டத்தில் இருக்குது. ஏற்கனவே ஒரு முறை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, ஒரு முறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் எது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டுடைய முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் இது 2022 ஆண்டு அறிவித்திருந்தாங்க. இது 193.215 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டது. இந்த அரிட்டாப்பட்டி கிராமம் 7 தரிசு கிரானைட் மலைகளுடைய சங்கை தொடராக இருக்குது. இங்கே 72 ஏரிகள் இருக்குது. அப்புறம் 200 இயற்கை நீரூற்று குளங்கள் இருக்குது. அப்புறம் 3 தடுப்பணைகள் கூட இருக்குது. இங்கே இருக்கிற மலைப்பகுதியில் 250 பறவை இனங்களும் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் இங்கே இருக்கிற பல்லுயிர் சிறப்புகள். அதுவே பாரம்பரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே பல்வேறு பெருங்கற்கால கட்டமைப்புகள் காணப்படுது. அதே மாதிரி கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படுது. அதே மாதிரி சமணர் படுக்கைகள் இருக்குது. அப்புறம் குடவரை சிவன் கோயில் அதுவுமே இது இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, அடுத்தது தமிழ்நாட்டுடைய 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலம் இது காசம்பட்டி அப்படிங்கிறது. இது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு மார்ச் மாதம் தான் தமிழக அரசு இது அறிவித்திருந்தாங்க. திண்டுக்கல் மாவட்ட எல்லையில் அழகர் மலை வனசரக காப்பு காடுகளுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. சுமார் 2000 பேர் வசிக்கிற மாதிரி இந்த கிராமத்தில், அதாவது இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா சுமார் 2000 பேர் வசிக்கிறாங்க. இங்கே விவசாயம் பிரதான தொழிலாக இருக்குது. இந்த பகுதியில் 32 வகை பறவை இனங்கள் இருக்குது. அப்புறம் 26 வகை வண்ணத்து பூச்சிகள் இருக்குது. அப்புறம் தேவாங்கு கூட இங்கே இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விதமான உயிர்கள் இங்கே இருக்குது. இது மாம்பழ விளைச்சலுக்கு பேர் போன இடமாக இந்த காசம்பட்டி இருக்குது. இந்த காசம்பட்டி மக்கள் தங்களுடைய முக்கிய தெய்வமாக வீரணன் அப்படிங்கிற தெய்வம் வணங்குறாங்க. இந்த தெய்வம் அங்கே இருக்கிற வீர கோயிலில் இருக்குது. அதுதான் இங்கே இருக்கிற தொன்மை சிறப்பு. அதாவது இங்கே இருக்கிற பாரம்பரிய சிறப்பு எது அப்படின்னா, இந்த வீர கோயில், அங்கே இருக்கிற வீரணன் அப்படிங்கிற தெய்வம். அடுத்தது தமிழ்நாட்டுடைய 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலம் எது அப்படின்னா, எலத்தூர் ஏரி அப்படிங்கிறது. இது ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்குது. இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தான் தமிழக அரசு இது அறிவித்திருந்தாங்க. எலத்தூர் ஏரி 37 ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்பளவை கொண்டதாக இருக்குது. இங்கே பல்வகை பறவைகள், அப்புறம் நீர்வாழ் உயிரினங்கள், அப்புறம் பல்வகை ஈரநில உயிரினங்கள் இதெல்லாம் இருக்குது. இதற்கெல்லாம் இது முக்கியமான வாழ்விடமாக இருக்குது. இங்கே புலம்பெயர்ற காலங்களில் 5000க்கும் மேற்பட்ட பல்வகை பறவைகள் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எத்தனை வகையான பறவைகள் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 187 வகையான பறவைகள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அழிந்து வர உயிரினங்களான நதிக்காக், பெரிய புள்ளிக்கழுகு, இந்த பறவைகள் காணப்படுது. அப்புறம் கம்பளக்கழுத்து நாரை, ஓவிய நாரை, கிழக்கு நீர்த்தாரை இதெல்லாமே இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இங்கே பாரம்பரிய சிறப்புக்கு எந்த ஒரு பகுதியும் இல்லை. இங்கே பல்வேறு விதமான உயிரினங்கள் இருக்குது. அதனால் இது ஒரு பல்லுயிர் பகுதியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதற்கு பல்லுயிர் பாரம்பரிய தலம் அங்கீகாரம் கொடுத்திருந்தாலும் கூட பாரம்பரிய தலம் இங்கே இல்லை, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக நாகமலை குன்று இது அறிவித்திருந்தாங்க. இது ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தான் தமிழக அரசு இது அறிவித்திருந்தாங்க. இந்த நாகமலை மலைப்பகுதி பார்த்திங்கன்னா புலம்பெயர்ந்த பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள் இதற்கெல்லாம் முக்கியமான ஒரு வாழ்விடமாக இருக்குது.
2024ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட பறவை கணக்கெடுப்பில் நாகமலை குன்று வளமான பல்லுயிர் பெருக்கத்தை பதிவு பண்ணியிருக்கு. இந்த நாகமலையுடைய தொன்மை, அதாவது இந்த நாகமலையுடைய பாரம்பரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தொல்பொருள் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருக்குது. இங்கே வந்து பாறை முகாம்கள் இருக்குது, அப்புறம் பண்டைய முக்கியத்துவம் வாய்ந்த கலைப்பொருட்கள் கூட இருக்குது. அதோட இன்னும் சிறப்பு பார்த்தீங்கன்னா 400 ஆண்டுகள் பழமையான ஆஞ்சநேயர் கல்வெட்டு இங்கே இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் இந்த பகுதியுடைய சிறப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது தான் நாகமலை குன்று. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் நடத்துகிறோம். இது பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸுக்கான இன்னும் சில கரண்ட் அஃபேர்ஸ் போட போகிறோம். ஓகே, தேங்க்யூ.